ரியல் ஃபேன் இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை இக்னோர் பண்ணிக்கோங்கடா. இது உங்களுக்கான வீடியோ இல்லை. ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெங்கு கூட எஃப்எஃபான பர்ஃபி குல்ஃபியோட பாட் 11 தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டை பார்க்கறவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ இந்த பாட்டு கண்டிப்பாக புரியும். எனக்குமே மறந்துச்சு, நீங்களே போய் பார்த்துட்டு வந்துக்கோங்கடா. ஸோ ஒரு சின்ன டிலே பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக ரெக்கார்டிங் பண்ணி எல்லாம் ஷெடியூல் பண்ண பிறகு தான் பார்த்தேன் பார்ட் 11 வந்து இன்னும் ஷெடியூல், அதாவது ரெக்கார்டிங்கே பண்ணல அப்படின்ட்டு. ஸோ எல்லாம் ஷெடியூல் பண்ணனால என்னால் 12 கூடயே 11ஐயும் அட்டாச் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து 11 தனியாக பாட்டாக போட்டிருப்பேன். இது வந்து மேக்ஸிமம் எவ்வளோ டியூரேஷன் வருதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ டியூரேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், 11th பார்ட் வந்து அடுத்த செகண்டே 12th பார்ட்டும் அப்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகேடா, நல்லா கேட் டு த ட்ரீம் வேர்ல்ட். இப்போது அப்படியே காட்டினா ஹோல் ஸ்கூலுமே அப்படியே பரபரன்ட்டு யாருடா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்காங்க. இப்போ எல்லாருமே அப்படியே வந்து விண்டோலேருந்து எட்டி பார்த்துட்டே இருக்கு. ஒரு பர்சன் மட்டும் அவரோட பெஞ்சில் சைலண்டாக உட்காந்துட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்காரு. அவரை என்ன யோசிக்கிறான்னு தெரியல. எஸ்டா ஜங்குக்கு தான். ஜங்குக்கு அப்படியே மெடலில் உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கான். அவன் நவரவே இல்லை. இப்போ கீழே பார்த்தா ஒரு பாடி கார்டு டக்குன்னு வந்துட்டு கையில் கன்லாம் வச்சுருக்கான். சுற்றி நிறைய பாடி கார்ட்ஸ் கையில் கன்னோட வாக்கிடா கீழே பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். உள்ளேருந்து ஒரு பர்சன் பிளாக் சூட் லாங் ஹேரோட வெளியே வராரு. அவரை பார்க்க ஒரு மாதிரி டான் மாதிரி இருக்காரு. இப்போ அவர் இறங்கிட்டு, டேய் எந்த கிளாஸ்டா? பாஸ் அந்த கிளாஸ் தான் பாஸ். கரெக்டு தானே? கரெக்டு தான் பாஸ், நல்லா விசாரிச்சிட்டோம். பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த கூட்டமே உள்ளே தான் நடந்து வருது. ஸோ இங்கே எதுக்குமே புரியல. அப்போ ஒரு கேங் டக்குன்னு பாடி கார்ட்ஸ் உள்ளே வந்து எல்லா பசங்களையுமே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க மிரட்டி. ஸோ எல்லா பசங்களுமே உயிர் பயத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே யூங்கி இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு என்னன்னு தெரியுதா? எனக்கு தெரியல. எதுக்கு இவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருக்காங்க? இவங்கெல்லாம் யாருடே? எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கும் தெரியல யூங்கியா, பார்ப்போம் வெயிட் பண்ணி. இப்போ ஒரு பாடி கார்டு அப்படியே வந்து தேவங்களோட கிளாஸ் ரூம் முன்னாடி நின்றுட்டுருக்காரு பிளாக் பண்ண மாதிரி. அப்போ இவங்க கன்ஃபியூஷனாக பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாமல். இப்போ அப்படியே தண்டா எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்க அந்த பர்சன் அப்படியே வந்துட்டு நேராக ஜங்குக்கோட கிளாஸ்க்குள்ளே தான் போகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே பயமாயிடுது. அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்க அந்த பர்சன் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஜங்குக்கு முன்னாடி போய் நின்றுட்டு, ஜெகே வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. இங்கே ஜங்குக் அப்படியே தெனாவட்டா உட்காந்துட்டு அப்படிங்கிற மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு நோட்டு தோறுட்டு எழுதிட்டு இருக்கான். ஜங்குக், நான் அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என் கூட வரியா? செட் ஆகுது போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் டோனே மாறுது. ஜங்குக், நான் அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், கிளம்பி என் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள் யார் முதல்ல? நான் அதுக்கு உன் கூட வரணும். ஹே, அது ஜங்குக் வாய்ஸ் மாதிரி தெரியல. ஸ்கூல் அமைதியாக இருக்குது. ஒரு வேளை அந்த பர்சன் ஜங்குக்கு ஏதாச்சும் பண்ணுவானா? ஹே நீ கவலைப்படாத, அதெல்லாம் ஒன்றும் ஆகுது. இல்லை இங்கே எனக்கு பயமாக இருக்கு, வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்போ அப்படியே போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. சார் யார் யாருன்னு கேட்குறேன்ல அப்படிங்கிற மாதிரி ஜிம்முன்னு வர. இங்கே யுங்கி ஜிம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ரெண்டும் முழிச்சிட்டு இருக்குதுங்க. இப்போ அப்படியே சுற்றி பார்த்தா எல்லாம் அமைதியாக இருக்காங்க. இப்போ யோங்கியும் அவங்க தான் அந்த கிளாஸ்லேருந்து வெளியே ஓடி வந்து ஜங்கு கிளாஸ்க்குள்ளே போயிட்டு அப்படியே யோங்கி ஜிம்மனோட கையை பிடிச்சிக்கிறான். இங்கே தேவங்க ஒன்றுமே புரியாமல் வியடாக பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. ஜங்குக்கு அப்படியே தேவங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எந்த ஐஸில் எக்ஸ்ப்ரெஷனே இல்லாமல் அப்படியே நிற்கிறான். எங்கள் டேக்கு அவங்க ஜங்குக்கு பார்த்து கண்ணை நீட்டி இருக்கிறத பார்த்தோன்னே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இது ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான் டேயோட ஐஸில். அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படியே திரும்பி அந்த பர்சனை தான் பார்க்குறான். ஜங்குக் கிளம்புன்னு சொன்னேன். என்ன எதுக்கு? இல்லை கேட்குறேன், என்ன எதுக்கு இப்போ கூப்பிட்டு போக வந்தீங்க? இங்கே பாரு ஜங்குக், எனக்கு அப்புறம் என் இண்டஸ்ட்ரியை பார்த்துக்கிறதுக்கு என் ஒன்லி சன் நீ ஜான் ஜங்குக் தான். ஸோ அதை மாற்ற முடியாது. ஸோ வந்துட்டா நல்லாயிருக்கும், இல்லைனா இங்கே எத்தனை உயிர் போகும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஜங்குக்கு பாயிண்ட் பண்ணி இந்த கன் எடுத்து நேராக வைக்கிறாரு. பார்த்தா அங்கே தேவங்க நிற்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு எல்லாரையும் விடு, நான் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அந்த டீல் அக்செப்ட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். இங்கே தேவங்க ஒன்றுமே புரியல. அப்படியே ஜங்குக்க பார்த்துட்டு பின்னாடி நின்று கத்திட்டு இருக்கான். என் ஜங்குக்க விடுங்க, அப்படியே எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? அவனை விடுங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பின்னாடியே வர ட்ரை பண்ணுறான். அந்த டீச்சர்ஸ்லாம் அவனை அப்படியே பிடிச்சி வச்சுட்டு தேவன் கூட அவர் மாஃபியா, நீ இப்போ என்ன பண்ணுவ? ஜங்குக்கோட அப்பா அவர். அப்பாவா? ஜங்குக்கு அப்பா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு புரியல. இதை கேட்டோன்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. பிகாஸ் அவனுக்கு இது வரைக்கும் தெரியாது
ஜங்குக்கு இப்படி ஒரு அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்கான். இப்போ ஜிமன் தான் அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருந்திருப்பான். இங்கே யூங்கி ஜிமனா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான். இங்கே ஜிமன் அப்படியே பின்னாடி வந்துட்டு டேய் ஒத்தா எவ்வளோ தைரியம் என் ஃப்ரெண்டையே கூப்பிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஜங்கு கேஷுவலாக திரும்பி ஜிம்மனை பார்த்து ஏதோ மாதிரி சேர்க்க கணிச்சிட்டு போகிறான். ஸோ ஜிம்மனை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே திரும்ப கிளாஸ் ரூம் தான் வரான். ஜிம்மனா ஜங்குக்குங்க இருதயம் கூலாருன்னா நான் போய் பார்க்குறேன் கீஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கீ எடுத்துகிட்டு அப்படியே போகலான்னு பார்க்க இவங்க அப்படியே பொறுமையாக வந்து ஜிம்மனோட கையை பிடிக்கிறான். என்ன என்ன இவங்க என்ன வேணும்? ஜிம்மன் எங்கே போகிறீங்க? இல்லை நீங்கள் போய் தான் ஆகணுமா? இங்கே பாரு இவங்க உனக்கு முன்னாடி ஜங்குக்கு என்னோட ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு முக்கியம். அவன் மேலே என்ன கோவம் இருந்தாலும் அவனுக்காண்டி நான் போய் நிற்க தான் செய்வேன். இங்கே பாரு இவங்க நீயும் எனக்கு முக்கியம்தான். ஆனால் அங்கே பாரு தேவை பாரு அவனுக்கு நீ இப்போ தேவை. அவன் கூட இரு நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அங்கேருந்து குடுக்குடுன்னு கீழே ஓடுறான். இந்த பக்கம் அப்படியே காணிச்சா நைட் டைம் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பெரிய மேன்ஷன் தான் அப்படியே கோலாகலமாக இருக்குது. ஏதோ பார்ட்டி நடக்குது அங்கே. ஃபுல்லாக பிளாக் சூட்ஸில் ரெட் சூட்ஸில் ஒயிட் சூட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சூட் போட்டு அந்த லைட்னிங்ஸில் ஒரு மாதிரி நிறைய பர்சன்ஸ் அப்படியே ஒரு மாதிரி மாஃபியா ரேஞ்சுக்கு இருக்கானுங்கன்னு வைங்களேன். டாட்டூஸ் பியர்சிங்ஸ் எப்படிலாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ கையில் எல்லார் கையிலையுமே ஒரு ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லோரும் அப்படி இப்படி நின்றுட்டு இருக்க. இப்போ கரெக்டாக ஹலோ எவ்ரிவான் இங்கே எல்லாம் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு எல்லாருமே அப்படி திரும்புகிறாங்க. அங்கே ஜங்குக்கோட அப்பா தான் அப்படின்னு நின்று பேசிகிட்டு இருக்காரு. இங்கே எல்லோரும் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு என் பையனை அதாவது ஜான் ஜங்குக் என்னோட ஒரே வாரிசான ஜான் ஜங்குக்கை நான் இந்த கோட்டைக்கே ராஜாவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு கூப்பிட ஜங்குக் ஃபுல் சூட்டில் அப்படியே வந்து நிற்கிறான். ஜங்குக் அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி அம்மாவை கொன்னது என் ஒய்ஃபை கொன்னது அந்த டாஃப்ரின் தான். ஆக்சுவலி உனக்கு டாஃப்ரின் எனக்கு தெரியாமல் இருக்குமா? த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ் நிறைய கேஸ் இருக்குது. ஆமாம் ரைட் டேட் அப்படின்னு சொல்ல ப்ரில்லியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்துட்ருக்காரு. பையன் அவ்வளோத்தையும் தத்ரூபமாக சொல்கிறான். எல்லாருமே வாவ் இப்போ தான் வந்திருக்கான் அதுக்குள்ளே எவ்வளோ தெரியுது எவ்வளோ வெல் ட்ரெயின்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜங்குக்கோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி பெருமையாக இருக்குது. அப்படியே காலை தூக்கி விட்டுட்டு ரொம்ப பெருமையாக வந்து இது பண்ணிட்டுருக்காரு. இப்போ அப்படியே தான் அந்த பார்ட்டி அப்படியே போகுது. இங்கே பாருங்கள் இந்த 12 மணி அடித்ததுக்கு அப்புறம் என் பையன் தான் இந்த வேர்ல்டுக்கே மாஃபியா த மாஃபியா கிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் முடிச்ச பிறகு அப்படியே ஒரு மெலடியாக சாங் போட்டு எல்லோரும் அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு பர்சனோட நினப்பு மட்டும் அந்த இடத்துல இல்லை. ஜங்குக் தான் அப்படியே அவங்க பற்றியே நினச்சிட்டு இருக்கான். ஜங்குக்கா அவனை எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? கொஞ்ச நாள் மட்டும்தான் நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஜங்குக்கு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் காணிச்சா யோங்கி தான் தேவ் என்னாச்சு எதுக்கு இப்படி அழுதுட்டுருக்க? அழாதடா ப்ளீஸ் அழாதா. இல்லை எனக்கு என் ஜங்குக்கு வேணும். அவன் எனக்கு வேணும். அவன் எப்போ வருவான்? ஜிமனை நான் எப்போ கூப்பிட்டு வருவேன்? சொல்லு யோங்கி சொல்லு. இங்கே பாரு எனக்கும் தெரியாது. ஜிமன் போயிருக்கான்ல வந்துடுவான். நீங்கள் பாரு அழாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்கான். ஆனால் எங்கள் தேவன் அழுகிறத நிறுத்துகிற மாதிரியே தெரியல. அப்படி அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே செம்மையாக அழுதுட்டு ஒரு மாதிரி வெக்ஸாகி உட்காந்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக கீழே ஒரு சவுண்ட் கேட்குது. இதை கேட்டுன்னு 2 பேரும் மாற்றி ஃபேஸை பார்த்துக்கிட்டு யோங்கி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு அப்படியே கீழே போயிட்டு இருக்கான். இங்கே யோங்கி அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் தேவங்க தான் அப்படியே கீழே போயிட்டு ஃப்ரோசன் ஆகி நிற்க அந்த பர்சன் அப்படியே தேவங்க கூப்பிட்டு ஹக் பண்ணுறாங்க. இவங்க பின்னாடியே வந்துட்டு தேவ் யார் ஹக் பண்ணிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டோட பார்த்துட்டு இருக்கான். ஓகேடா இதுக்கப்புறம் உள்ளதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்ட் வந்து இந்த பார்ட் அப்லோட் ஆன அடுத்த செகண்டே வந்திருக்கும். ஸோ அதையும் போய் விசிட் பண்ணுங்கள். சில பேருக்கு ஸ்டோரியில் தெரியாமல் இருக்கும்ல, அதுக்காண்டி தான் அந்த சின்ன பார்ட்டை அப்லோட் பண்ணேன். ஸோ இதுக்கு இடையில நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. அதனால இந்த பார்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ்லாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அது வந்து டெலிகிராம் லிங்க் நிறைய பேர் இன்னும் கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ வந்து இருக்குது, சேனல் அபவுட்லேயும் இருக்குது. சேனல் டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா அங்கேயுமே ஷோ ஆகும். ஓகேவா? அதனால் பார்த்து போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து டெலிகிராம் அது ரொம்ப முக்கியம், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அது எதுக்குன்னா நெக்ஸ்ட்டு
அப்டேட் ஒன் ஷாட்டோட அப்டேட் அங்கே தான் வரும். ஸோ முடிஞ்சால் அங்கேயும் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரண்யா மிஸ், பாய்.